ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையே 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 மகிமையே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபல சங்கர தரணி பலவ கதுர பலவரப. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருப 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 கிருப. எல்லாம் உங்க கிருப 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 எல்லாம் உங்க கிருபதான் ஆண்டவரே. எல்லாரும் உங்க கிருபதான் ஆண்டவரே. எல்லாமே உங்க கிருபதான் ஆண்டவரே. எல்லாமே உங்க கிருபதான் ஐயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாமே உங்க கிருபதான் எல்லாமே உங்க கிருபதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவே நாங்கள் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏவப்பட்டவர்கள் சத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம். கடந்த 9 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த 10வது மாதத்தில் இந்த கால வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு இவைகளுக்கு முடிவில்லை. அவைகள் பெரியவைகள். ஆகவே அவைகளை நினைத்து நன்றியோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர்கள் ஜெபிக்கலாம் சத்தத்தை ஏற்றி. Yes, Lord. Thank you, Lord. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பின் பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த கால வேளைக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கடந்த 9 மாதமும் நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை பராமரித்தீர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே.
உடைய தயவு இரக்கம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகால வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கும்படி ஆகிய உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அதிசயங்களை உங்களுடைய கிருபைகளை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரம் கூட இருப்பதாக தொடர்ந்து இந்த மாதத்தில் நீர்களை நடத்த போகிற எல்லா வழிகளுக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் நீர் ஒருவர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உட்கார்வோம். நாம் ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரமேசுவை துதிப்போம், அருணோதயம் பரமானந்தம் பரமோடு உறவாடவும் என்கின்ற ஒரு பழைய பாடல். ஆமென். அருணோதயம் எழுந்திடுவோம், பரமேசுவை துதிப்போம், அருணோதயம் எழுந்திடுவோம், பரமேசுவை துதிப்போம், அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவும், அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவும். இதே போன்ற அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. ஆனந்தம் ஜோதி சூரியனா என் நேசரெழும்பும் ஆனந்தம் ஜோதி சூரியனா என் நேசரெழும்பும் நன்றியால் உள்ளம் பூரித்தேடுதே, அன்னையாம் நேசுகரம்யா. நன்றியால் உள்ளம் பூரித்தேடுதே, அன்னையாம் நேசுகரம்யா. ஒன்றாய் இதை தியானம் செய்யவும் எவருமேற்ற சந்தர்ப்பம், ஒன்றாய் இதை தியானம் செய்யவும் எவருமேற்ற சந்தர்ப்பம். போனராவின் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார், போனராவின் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார்.
அருணோதயம் பரமானந்தம். பரமேசோடு உறவாடுவோம். அருணோதயம் என்பது சூரிய உதயம். சூரியன் உதிக்கின்றது. எழுந்திருப்போம், நம்முடைய நீதியின் சூரியனோடு கூட உறவாடுவோம் என்று இந்த பாடல். நான் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த பாடலை நான் கவனித்து வந்திருக்கிறேன். அதிகாலையிலே இந்த பாடலை அநேக கன்வென்ஷன் கூட்டங்களிலே பாடி நான் கேட்டிருக்கிறேன். காலையில் இந்த அருணோதயம் எழுந்திடுவோம் என்று பாடும்பொழுது ஒரு புதிய விடியல் நமக்காக இருக்கிறது. ஒரு புதிய உதயம் நமக்காக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உதயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சந்தோஷப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் பாடின சரணத்திலே, போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார், என்றாலும் நமக்கு இந்த நாளை தந்த நேசரை துதிப்போம். போன மாதம் இருந்தவங்க போயிட்டாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் இரவு படுத்தார். காலையில் காஃபி கொண்டு போய் எழுப்பினார்கள், எழுந்திருக்கல. ஹார்ட் அட்டாக் படுக்கையிலே ஒரு ஊழியக்காரர், இன்னும் 70 வயது கூட ஆகலை, மறைந்து போய்விட்டார். போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார், என்றாலும் நமக்கு இந்த நாளை தந்த நேசரை துதிப்போம் என்று நம் பாடின ஆண்டவர் நமக்கு ஈவா இந்த நாளை தந்திருக்கிறார். ஈவா இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம் மீது வைத்த கிருபை, நம் மீது வைத்த இரக்கம். ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம் கர்த்தரை துதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபல ஷபல பர 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 ஹரிகர பரபா. கடந்த 9 மாதங்களிலே எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை வீழ்ச்சிகள் நம்மை நோக்கி வந்தது. கர்த்தர் தாங்கினார் அல்லவா? கர்த்தர் ஏந்தி கொண்டார் அல்லவா? நன்றியோடு துதிக்கலாமே. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே வெற்றி சிறக்க பண்ணினார் அல்லவா? நம்முடைய பலமோ பராக்கிரமம் செய்யாததை நம்முடைய ஆவியினாலே செய்வார் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? ஓ ரிபத வர்ஷபல வரவலவா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தாவே, எங்களுடைய ஸ்தோத்திரத்தினால் நீ மகிமைப்படுத்துகிறாங்க. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, 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 thank you Lord. Hallelujah, 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 hallelujah. கிருபை, 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 கிருபை. Hallelujah, 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 hallelujah.
hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாததே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா. ஒரு முறை கூட எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சத்துருக்களின் கரத்திலே நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறாரே. மோசேக்கு விரோதமாய் அவருடைய சொந்த குடும்பத்தார் எழும்பின போது ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவில்லை. அவனுடைய சரீரத்துக்காக பிசாசு வாதாடின போது ஆண்டவர் விட்டு கொடுக்கவில்லை. நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது.
அவருடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அளவில்லை. அவன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமே. ஓ ரபலபா ஷம்பலபலபலபா. Thank you Lord. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். கிருபை 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 கிருபை. Hallelujah, 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 hallelujah. Thank you Holy Spirit. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. எல்லாரும் எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியா
1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி செலுத்த முடியாது, போதாது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி நன்றி. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை குடும்பங்களை பாதுகாத்தீரே, எங்களை சபையாரை பாதுகாத்தீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை குடும்பங்களை போஷித்தீரே, எங்களை சபையாரை போஷித்தீரே, எங்களை தேசத்து மக்களை கண்டு கொண்டீரே, போஷித்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரிவலவ ஷபலவர வரவக்குதர வலவா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபையே 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 கிருபையே. ஓ ரிவலவர ஷம்பலவர திக்கர வலவர வலவா. ஓ ஹalleluya ஹalleluya ரிவலவர ஷங்கரதர ரிக்கர வலவா. Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. எல்லாரும் கரம் உயர்த்துவோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுவோமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறக்காதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறக்காதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்மை மறப்பேனையா. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்மை மறப்பேனையா. சொல்லுவோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, அல்லேலூயா. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். 10,000 பேர்களிலும் சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வெண்மையும் சிவப்புமானவரே, உம்மை
மகிமையெல்லாம் நீர்தான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும், எங்களோடு தங்கியிரும், எங்களோடு வாரும். இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்காகவும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் ஏசாயா 56:7. ஏசாயா 56: நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய வழிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திலே கர்த்தருடைய வாக்கு மேலே இருக்கிற 2 பகுதிகள் தான். அந்த 2 பகுதிகளும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்வேன்? மகிமை பண்ணுவேன். அப்படி என்றால் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என் பரிசுத்த பர்வதம், என் ஜெப வீடு, ஆனால் அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் மகிழ்ந்திருக்கிறது வேற, அவர்களை மகிழ பண்ணுவேன். யாரை மகிழ பண்ணுவாரா? அதற்கு முந்தின வசனத்திலே கடைசி வார்த்தை அந்நிய புத்திரரை மகிழ பண்ணுகிறார். அந்நிய புத்திரரை கொண்டு வந்து என் பரிசுத்த பர்வதத்திலே என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இந்த 56ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தில், மேசியாவின் ராஜ்யத்தில், அதாவது 1000 வருட அரசாட்சியில் இது எல்லாம் நடக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்நிய புத்திரர்கள் கூட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு வருவார்கள். மகா உபத்திரத்திலே மனமாற்றி எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கூப்பிட்டு மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே அந்நிய புத்திரர் எல்லாரும் வருவார்கள். இது 1000 வருஷ அரசாட்சியில் நடக்கிறது. கர்த்தர் இப்பொழுது நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு நாம் மாத்திரம் மகிழ்ந்திருக்க அல்ல, அந்நிய புத்திரர் மகிழும்படி அவர்கள் பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமுக்கு வர வேண்டும். எருசலேம் என்பது ஒரு பரிசுத்த நகரம். எருசலேம் என்பது தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிற இடம். ஆகவே தான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பரிசுத்த பர்வதத்தில் வருகிறவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. 5ஆம் வசனம். நாம் இங்கே பார்த்த வசனங்கள் ஒரு செழிப்பான காலத்தை குறிக்கக்கூடிய, ஒரு சேமமான காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இதிலே கடைசி நாட்களில் என்று சொல்லும் பொழுது வருகிற நாட்களில் கடைசி காலம் இது. வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அதான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். எப்பொழுது? கடைசி நாட்களில் அவர்கள் வந்து மகிழும்படியான ஒரு செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் கொடுக்கிறாராம். 4ஆம் வசனத்திலே அவர்கள் ஜாதிகளுக்குள் நியாயத்தை திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். பட்டயம் என்றது வெற்றது, மண்வெட்டி என்பது மண்ணை வெட்டி எடுப்பது, ஈட்டி என்பது எய்வது, அரிவாள் என்பது அறுப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்வெட்டி பட்டயத்துக்கு பதிலாக மண்வெட்டியும் ஈட்டிக்கு பதிலாக அரிவாளும் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஒரு விதைப்பும் அறுப்பும் இருக்கிறது. ஒரு பெரிய விளைச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். செழிப்புள்ள காலங்கள் வருகிற கடைசி நாட்களில் இருக்கும். உபத்திரம் இருக்கும்னு சொல்றோமே கடைசி காலம், அது அதே நேரத்தில் அநேகருக்கு அது செழிப்புள்ள காலங்களமா இருக்கும். யாருக்கு என்றால், யார் கர்த்தரிடத்தில் ஓடி வருகிறார்களோ, யார் பரிசுத்த பர்வதத்துக்கு ஓடி வருகிறார்களோ, யார் ஜெப வீட்டுக்கு ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு இது எப்படி இருக்கும்? செழிப்புள்ள காலங்களாய் இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இதே தீர்க்கதரிசன வார்த்தையை மீகாவும் சொல்லி இருக்கிறார். மீகா 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 1-4. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம், இதே வார்த்தை தான். யாரு? ஏசாயா என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தையை மீகா சொல்லுகிறார். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும். இது இஸ்ரவேலர் சொல்ற வார்த்தை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் புத்திரர் தான் இஸ்ரவேலர்.
ஆகவே யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்துக்கு கற்பதும் இல்லை. அவனவன் தன்னுடைய திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் தைரியமாக உட்காருவான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யார் வாய் சொல்லிச்சா? இங்க தீர்க்கதரிசி வாய் அல்ல, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பிரைஸ் தி லார்ட். ஒரே தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான் கடைசி நாட்களில் நடக்க போகிறது. ஏன்? இன்றைக்கு நாம் வாழ்கிற நாட்களில் அது நடக்கட்டும். ஒரு செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அது இந்த மாதத்திலே நடப்பதாக. அந்நிய புத்திரர் உள்ளே வந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்களாக. நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னார்களே, அவ்விதமாக இந்த எருசலேமாகிய தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, இந்த பரிசுத்த பர்வதம் எருசலேம். எருசலேம் 4 பர்வதங்களை சமப்படுத்தி தான் இந்த எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது. சீயோன் பர்வதம், இது ஒரு மலை. ஓபே ஒரு மலை, அக்ரா ஒரு மலை, பெசேத் ஒரு மலை. இந்த 4 மலைகளும் 4 பர்வதங்கள். இதை சமப்படுத்தி அதன் மீது கட்டப்பட்டதுதான் எருசலேம் நகரம். இதை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது. ஆனா அந்த 4 மலையும் சீயோன் பர்வதத்தை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தாவீது சீயோனை பிடித்தான் என்று சொல்லி. இந்த ஓபேல், இதன் கீழே தான் சீலோவாம் குலம் இருக்கிறது, ஒரு உயர்ந்தமான பர்வதம். ஆக்ரா, இதுக்கு கீழே தான் பெதஸ்தா குலம் இருக்கிறது, இதன் அடிவாரங்களிலே. ஆகவே அப்படிப்பட்ட மலைகளை சமப்படுத்தின பொழுது இடையில குலங்கள் எல்லாம் இருக்கிறது. சமப்படுத்தி எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்த பர்வதம், அது தேவன் வாசம் பண்ணக்கூடிய பர்வதம். ஆகவே அவர்களை என் பரிசுத்த பர்வதத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். இப்போ மகிழ பண்ணுகிற ஒரு தேவன் இந்த மாதத்துல நிச்சயம் உங்களை மகிழ பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றது போல சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் 102ஆம் சங்கீதத்தில் யாராயிலும் வாசியுங்கள். சங்கீதம் 102 2ஆம் வசனம். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். 100ஆம் சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்கள்? வாருங்கள். ஆண்டவருடைய அழைப்பு, எல்லாரும் வரணும் என்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை கொடுப்பேன். அங்கே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அநேகர் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வருகிறது இல்லை, ஆனந்த சத்தத்தோடு முழக்கமிட வருகிறது இல்லை.
ஆனால் வருகிற தம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தம் கடந்து வந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவில் வாசிக்கின்ற 25:9, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். 25:9, இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். 25:9, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்ம என்ன செய்வார்? ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து என்ன செய்வோம்? மகிழுவோம். மகிழ்ச்சிக்காக காத்திருந்த நீங்கள் இப்பொழுது மகிழும்படியாக கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய போகிறார். இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று அந்த நாட்களில் பாடினார்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தி தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவருக்காக காத்திருந்தோம், காத்திருந்தது வீண் போகவில்லை. கர்த்தர் நம்மை மகிழும்படி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு தம்முடைய ஜனம் அவருக்குள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு பரிசுத்த பர்வதமாகி தம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஆகவே விசுவாசிகள் வர அவிசுவாசிகள் வரக்கூடிய நாட்களா இது இருக்கிறது. அநேகர் ஓடி வர போகிறார்கள். கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் எருசலேமிலே மகிழ்ச்சி உண்டு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுபித்திருப்பார்களாக. சங்கீதம் 122:6 சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுபித்திருப்பார்கள். எருசலேமை சபையை நேசிக்கிறவர்கள் சுகமாயிருப்பார்கள். ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகமா ஏனோ தானோ. இன்னைக்கு இப்போ லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் அநேக சபைக்கு வரல. எல்லாருக்கும் தெரியும், சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, தொழுகை இடங்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வரவில்லை. ஆனால் தேவ சமாதானம் அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் ஒரு சமாதானத்தின் இடமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஜெப வீட்டுக்கு கொண்டு வருகிறது மகிழ பண்ணுவது மாத்திரம் அல்ல, சஞ்சலமெல்லாம் நீங்கி நாம் சமாதானமாய் கடந்து போகும்படி கர்த்தர் நம்மை கொண்டு. ஆகவே இந்த மாதத்துல மகிழ்ச்சி மாத்திரல்ல, உங்களுக்கு சமாதானமும் இருக்கும். இந்த மாதத்துல மகிழ்ச்சியின் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்து இருக்கிறார். ஆகவே நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பர்வதத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எப்படி சொத்து அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இருக்குதோ அதே போல அசையும் பர்வதம் அசையா பர்வதம் என்று சொல்லி வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு போதிக்க போகிறேன். கர்த்தர் நம் நடுவிலே பராக்கிரமமான காரியங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கர்த்தர் மகிமையானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். நீங்க எதை வாஞ்சிக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றும் போது நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே கிரியை செய்யும் போது நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள்.
ஆகவே உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லத்தக்க விதத்தில் கடந்த 9 மாதத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வந்தவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது. என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு எனப்படும். இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவனை அறியாதவர்களுக்கும் இந்த வீடு ஜப வீடு எனப்படும். இதற்கு நேராய் கையை நீட்டி எவன் ஜபிக்கிறானோ, எவன் வேண்டிக் கொள்கிறானோ அவன் விடுதலை பெற்றுக் கொள்வான். இந்த ஆலயத்துக்கு நேராய் வருகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் எருசலேம். பிரைஸ் தி லார்ட். நேரா எருசலேம் இல்லாம எருசலேமுக்கு ஃப்ளைட் ஏறி போயிட முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எருசலேம் இதுதான், சீயோன் இதுதான். ஆகவே சீயோன் பர்வதம் இதுதான், எருசலேமும் இதுதான். கர்த்தர் இங்கே வைத்து நம்மை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினது, அது மீகா கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று சொல்றார். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமா சொல்லுவாங்க கர்த்தரின் வாய் அப்படி என்றால் கர்த்தரின் வாய் சொல்லி இருக்குமானால் இந்த மாதத்தில் நாம் மகிழ்ச்சியை காண்போம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கடந்த நாட்களில் கண்ணீரோடு இருந்திருப்போம், ஒரு பயத்தோடு இருந்திருப்போம், எங்க பாரு பலவிதமான துர்ச்செய்திகள் வந்து கொண்டு பயந்து கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் மகிழும்படியான வார்த்தைகள் உங்களை நோக்கி வர வேண்டும். ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார், உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த பர்வதங்களை குறித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜோசப் வந்து ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பினரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்தபடியால் நன்றி சுவாமி. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி வந்தபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அந்நிய புத்திரரை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். பர்வதங்கள் இஸ்ரவேலுடைய காரியத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோமே. ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானம், எருசலேமின் வாழ்வு என்று சொல்லி நாங்கள் கேட்டோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வரட்டும் சுவாமி. இன்றைய நாளிலிருந்து ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய சமாதானம். ஆண்டவரே, எருசலேமின் வாழ்வு இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த வாழ்க்கை எருசலேமின் வாழ்க்கையா இருக்கட்டும் சுவாமி. அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவ சமாதானம் இறங்கட்டும் சுவாமி. பயத்தோடு, கலக்கத்தோடு, நெருக்கத்தோடு, உபத்திரவத்தோடு, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த மாதத்தில் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் சுவாமி. நீர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டீர், அதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஃபர்ஸ்ட் வீக் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதல் நம் ஒவ்வொருவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு, ஊழியத்தோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமை